காலையில் அந்த பாரு கமர்தன் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல, வினோத் அண்ணாவும் அமித்தும் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ வந்துட்டு அரோரா வந்து கூப்பிடுறாங்க. பால் எல்லாம் ரெடியாக இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அமித் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்தோடனே பாரு வந்துட்டு திருப்பியும் கூப்பிடுறாங்க, அமித் வா வா போகாத வா அப்படின்னு. அவர் எந்திரிச்சு போனவர் வந்துட்டு பாரு கூப்பிட்டோடனே திருப்பியும் வந்துட்டார். வினோத் அண்ணாவை கூப்பிட்டோடனே வினோத் அண்ணா பொண்டாட்டி எனக்கு வேண்டி எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொண்டாட்டி தானே வருவாங்க வருவாங்க உங்களுக்கு ஒரு பெரிய அறிக்கையோடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து வினோத் அண்ணாவை டீஸ் பண்ணுறாங்க. உடனே ஆமாம் நீ தானடி பொண்டாட்டி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இவர் வந்து வம்பு பண்ணுறாரு அரோரா கிட்ட. அப்புறமா அரோரா உள்ளே வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, என் ஒரு புருஷனுக்கு டவல் கூட எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பால் கொண்டு வரதுன்னு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஆனால் அவங்க இங்கே வந்துட்டு டவல்னு சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு தெரியல. வந்து டவல் ஒரு புருஷனுக்கு டவல் கூட எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு ஆமாம் அன்றைக்கி மார்னிங் பாட்டே அடியே இவளே பாட்டு தான் பாடுறாங்க, இன்றைக்கி பாடுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வினோத் அண்ணாவை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் என்ன பண்ணுறாருன்னா கமர்தனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ஸ்வீட்டான பொண்ணு தான் வேணும் இன்னும் எதிர்பார்த்தேன்னா அது வந்து கண்டிப்பாக பாரு வந்து ஸ்வீட்டான பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் இப்படி தான் இருப்பாள், இந்த ஸ்வீட்டு சால்ட்டோடு சேர்த்து தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வினோத் அண்ணாவும் அப்படி தான், சில பொண்ணுங்க அப்படி ஓவராக இது பண்ணோம், அதுங்களெல்லாம் விட இவள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வினோத் அண்ணாவும் பாருவை பெட்டருங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. பண்ண உடனே கமர்தன் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறமா கடைசி அமித் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவளை பார்த்து இவளோட இந்த ஊங்குற லுக்கு பார்த்து தானே உனக்கு பிடிச்சது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமித் கேட்குறாரு. அப்போ வந்து பாரு சொல்கிறாங்க, நீ வந்து சாஃப்டாக அட்வைஸ் பண்ணுற பொண்ணுக்கு தான் வேணும்னா அவங்க பின்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது, நான் வந்து மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அப்படியே பழகுவேன், அது உனக்கு இப்படி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ராசி ஆகிட்டாங்க, எல்லோரும் உள்ளே வராங்க. நான் கூட இது பெரிய சண்டையோடு நினச்சேன், திருப்பியும் சண்டை சால்வ் ஆகி ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.